Children, good morning. Today we are going to see about strings and string manipulation. Up to this, we have studied 7 chapters. 4, 5, 6, 7 chapters we have completed. First 3 chapters, not yet, but it is in your laptop. That is provided by our government. So, we have completed 7 chapters. I think you all you have written your exam test very well. See the next chapter, strings and string manipulation. Is what are strings? What are strings? Strings na enna? In the particular chapter complete பண்ணுறப்போ what we are going to study அப்படின்னு பார்த்தோன்னா, first of all we have to know the formatting strings and string slicing and where the strings are used in the real world. All these things are completed while we go through all the chapters. Okay, yeah? Yes. Yes, what is a string? String na enna? String is a data type in Python. It is used to handle array of characters. Array of characters. String is a sequence of Unicode character that may be a combination of letters, numbers, or special symbols which are enclosed within single quote, double quote, or even triple quotes. See, one example is given. Welcome to learn Python program. Okay, yeah? Welcome to learning Python. இதை நம்ம எப்படி போடலாம்? ட்ரிபிள் கோட்ஸ்லேயும் போடலாம், டபுள் கோட்ஸ்லேயும் போடலாம். we can also provide it in single quotes. And the difference between these three, single quoteக்கும் டபுள் கோட்டுக்கும் ட்ரிபிள் கோட்டுக்கும் what's the difference அப்படின்னு பார்த்தோன்னா, see, single quote is enough, போடலாம். But if we provide, இப்போது அப்போஸ்ட்ராஃபி போட வேண்டியது இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்குக்கு இப்போது நம்ம சாரா டக்கர், கேர்ள்ஸ் ஒருவேளை அந்த எஸ்ஸுக்கு பக்கத்தில் மேலே அப்போஸ்ட்ராஃபி போட வேண்டியது இருக்குது. அந்த அப்போஸ்ட்ராஃபி போடணும்னு சொன்னால் இப்போ சாரா டக்கர் அப்படி அந்த இடத்துல போடணும். அதாவது அந்த கேர்ள்ஸ் அந்த எஸ்ஸுக்கு முன்னாடி சில நேரம் நம்ம போடுவோம் தானே, அந்த அப்போஸ்ட்ராஃபி போட வேண்டிய இடத்த நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும். அந்த அப்போஸ்ட்ராஃபி கண்டிப்பாக இட் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு சொல்லணும்னு சொன்னால் we have to provide டபுள் கோட்ஸ். அதாவது சிங்கிள் அப்போஸ்ட்ராஃபி போடணும். அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் அப்போஸ்ட்ராஃபி போடணும், இல்லை ஸ்ட்ரிங் ஷுட் பி என்க்ளோஸ்ட் இன் அ சிங்கிள் கோட்டுக்குள்ளே என்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we should provide double quote. Some occasion எதையாவது ஒரு இப்போ ஃப்ரேஸ் ஏதாவது கொடுக்க போகிறோம், ஒர்க் மோர், டாக் லெஸ் அப்படின்னு கொடுத்து டபுள் கோட்ஸுக்குள்ளே போடுறேன். அப்போ இந்த டபுள் கோட்ஸ் இஸ் ஆல்சோ ஏ பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்னு மென்ஷன் பண்ணணும்னு சொன்னால் we have to provide triple quotes. அப்போது டபுள் கோட்ஸுக்குள்ளே சிங்கிள் கோட் போடணும்னு சொன்னால், சிங்கிள் கோட் ஒரு அவுட்புட்டில் வரணும்னு சொன்னால் டபுள் கோட்ஸும், டபுள் கோட்ஸ் அவுட்புட்டில் வரணும்னு சொன்னால் ட்ரிபிள் கோட்ஸும் போடணும். சி, ஸ்ட்ரிங்ஸ் ஆர் they are இம்மியூட்டபிள்னா என்னது? இட் cannot be changed during execution. It cannot be changed. Once a string is defined, we cannot change. அதை மாற்றவே முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். And also defining strings within triple quotes also allows creation of multi-line string. Multi-line strings-ஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் ஆகுது. சி, இந்த கோட்ஸ் எப்படி how they are implementedங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. பாரு, இந்த எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு பாரு, பிரிண்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டர்ன் டு பேஜ் நம்பர் 114. உன்னோட புக்கில் 114 எடுத்து வச்சுக்கோ. சாப்டர் 8 எடுத்துக்க. அப்போ தான் ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, பிரிண்ட் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன். இப்போது நெக்ஸ்ட்டு பாரு, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன்னு போட்டு எஸ் ஒன்று கொடுத்து அப்போஸ்ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. இப்போது சி, இதில் நீ கவுண்ட் பண்ணான்னா எத்தனை சிங்கிள் கோட் இருக்குது? ஜிக்கு பக்கத்தில் இருக்குது,
எஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது, அகெயின் டி லாஸ்ட்டில். எப்போவுமே கொட்டேஷன் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணான்னா தேர் ஷுட் பி அன் எண்டு கொட்டேஷன் கண்டிப்பாக இருக்கணும். இங்கே 3 தான் இருக்குது. இங்கே இது வந்து ஒன்ஸ் எங்கே தொடங்கியிருக்குது எங்கே முடியுதுன்னு தெரியலை. ஸோ இது வந்து எரர்னு வரும், இன்வாலிட் சின்டாக்ஸ். ஸோ டு அவாய்ட் திஸ், இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், லாஸ்ட் அந்த எக்ஸாம்பிளில் லாஸ்ட்டில் பாரு, பிரிண்ட்டு ஒரு சிங்கிள் அண்ட் டபுள் கோட்டட் மல்டி லைன் ஸ்ட்ரிங் டிஃபைன் விதின் ட்ரிபிள் கோட்ஸ் இருக்கான்னு பாரு. இதில் இருக்கா? ஓகே, இதில் பாரு, ட்ரிபிள் கோட்ஸுக்குள்ளே டபுள் கோட்ஸ் அதாவது ஒன்ஸ் வென் இட் இஸ் ஸ்டார்டட் இட் ஷுட் பி எண்டு இருக்கணும். அதே தான். அப்போ ட்ரிபிள் கோட்ஸுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கொட்டேஷன் டபுள் கோட்ஸ் போடலாம், சிங்கிள் கோட்ஸ் போடலாம். ஆனால் ஒன்ஸ் நம்ம தொடக்கத்தில் ஒரு கொட்டேஷன் தொடங்குறோன்னா தட் ஷுட் பி எண்டு, கண்டிப்பாக எண்டு இருக்கணும். இந்த ப்ரோக்ராமை யூ ஜஸ்ட் கோ த்ரூ இட், யூ நீட் நாட் ஸ்டடி, ஜஸ்ட் சி வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். இதை நீ பார்த்தேன்னு சொன்னால் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரிபிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், சிங்கிள் கோட் புரியும். சிம்பிளாக சொல்லணும்னா டபுள் கோட்ஸுக்குள்ளே சிங்கிள் கோட் போடுறது, ட்ரிபிள் கோட்ஸ் மல்டி லைன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறதுக்கு. தென் அகெயின் ஹவு டு ஆக்சஸ் அ ஸ்ட்ரிங், எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கை ஆக்சஸ் பண்ணுறது. எவ்ரி ஸ்ட்ரிங் ஒன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இட் அலோகேட்ஸ் அன் இண்டெக்ஸ் வேல்யூ ஃபார் ஈச் ஸ்ட்ரிங். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கும் அது வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ அலோகேட் பண்ணிடும். நார்மலி த இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் சப்ஸ்கிரிப்ட். With the help of the subscript, we can access and manipulate the strings. The subscript can be positive or negative. பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராகவும் இருக்கலாம். Positive subscript normally always starts with 0 and ends with n-1, where n is the last character, n-1. அப்போ if the string has n number of characters, n characters இருக்குதுன்னா it starts with 0லேருந்து n-1 அது வரைக்கும் இருக்கும். if you want to reverseல நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் the index value begins with -1, -1லேருந்து தொடங்கி எது வரைக்கும் முடியும், லாஸ்ட் கேரக்டர், அது எந்த லாஸ்ட் கேரக்டரோ அது வரைக்கும் முடியும். இல்லை ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்கூல், ஒரு எக்ஸாம்பிள், ஸ்கூல் S has the index 0 and goes on like that, and L has the index value as 5. அப்போ இண்டெக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ்னு சொன்னால் 0லேருந்து தொடங்கும், லாஸ்ட்டில் முடிகிறது. ஸ்கூல் ஹேஸ் 6 கேரக்டர்ஸ் பட் இட் எண்ட்ஸ் வித் 5, n-1 அதோட முடியும். நெகட்டிவ்லேருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இனிஷியலி பாரு, ஸ்கூல் எதுலேருந்து -6ல் நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் லாஸ்ட்லேருந்து தொடங்கி till the value -1. The negative index assigned from the last character to the first character in reverse order begins with -1. And also here also take page number 116 எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துடணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு இதை how we access a string, எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம், அது பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டை வச்சு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரிங் வந்து வெல்கம். அப்போ வெல்கம்னு எடுத்தோன்னா நீ அதை வந்து இப்போ யோசிச்சு பாரு. W has the index 0 and E has the index 1, L has the index 2, C has the index 3, O 4, M 5, E 6, இப்படி அவனுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நீ பார்த்தேன்னா இந்த ப்ராப்ளமை பாரு. str1 is equal to input of integer string. str1ங்கிற வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்குகிறோம். இண்டெக்ஸ் வேல்யூ ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 0. ஃபார் லூப் எடுத்துக்கிட்டோம், ஃபார் I in str1ல ஒரு வேல்யூவை வாங்குகிறோம், தட் இஸ் அ ஸ்ட்ரிங் which is welcome. Now the welcome is stored in str1, that is given back to the index iயில் அப்படி 1 by 1 வந்துட்டே இருக்கும். I the value. அப்போ ஐயில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் 0ல் என்ன இருக்கும், W பிரிண்ட் ஆகும். இப்போ இண்டெக்ஸை கூட்டுறோம், இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ப்ளஸ் 1, 1 2 இப்படி ஆட் ஆக அடுத்தடுத்த வேல்யூ ELCOME இப்படி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ
Normally, index value refers to the subscript. Subscript may be of positive number or a negative number. பாசிட்டிவ் நம்பர்னால் 0லேருந்து n-1 வரைக்கும், நெகட்டிவ் நம்பர்னால் -1லேருந்து த லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸ். இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா அதே ப்ராப்ளம் தான். இப்போ எப்படி பின்னாடி இருந்து -1லேருந்து இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம எப்படி தொடங்குகிறோம், -1லேருந்து தொடங்குகிறோம். -1லேருந்து -7 லாஸ்ட் கேரக்டர் வந்து -7 வரைக்கும் போகும். லென்த் LEN ஒரு அதில் ஒரு ஃபங்க்ஷன் உனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. த LEN ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு கெட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்குடைய லென்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ரெண்டையும் கம்பேர் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கலாம். And also the next one is modifying and deleting the strings. Modifying and deleting the string. See, as we have already learnt, strings are immutable. Once we have declared a string, we should not do any modification or deletion. எதுவுமே பண்ண முடியாது. If you want to modify the string, we have to என்ன பண்ணணும் அப்படின்னா, as new string value can be assigned to the existing string. ஒரு புதிய ஒரு வேல்யூவை அந்த இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்குக்கு கொடுக்கணும், மாடிஃபை பண்ணணும்னு சொன்னால். மற்றபடி வி ஷுட் நாட் டூ எனி ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 117 பாரு, STR1க்கு ஹவ் ஆர் யூன்னு கொடுத்துருக்குது. STR1 ஆஃப் 0. அப்போ 0th பொசிஷனில் என்ன இருக்குது, ஹெச் இருக்குது, ஹைட். அந்த ஹைட்ஸை என்னவா மாற்றணும்னு சொல்லியிருக்கு, ஏயாக சேஞ்ச் பண்ணணும். ஏயாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரை பண்ணுறோம். நவ் வி சேஞ்ச் த ஃபஸ்ட்டு கேரக்டர் ஆஸ் ஏ. இன்ஸ்டெட் ஹெச்க்கு பதிலாக ஏயை மாற்றணும்னு நினைக்கிறோம். பட் வி ஷுட் நாட், நம்ம பண்ண முடியாது. ஒரு எரர் வந்துடும். ஏன்னா த ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் திஸ் டைப் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிற ஒரு எரர் வந்துடும். ஸோ வி ஷுட் நாட் டூ எனிதிங். இந்த மாதிரி அதே சமயத்தில் வி கேன் ஆல்சோ அப்டேட் பண்ணவும் முடியாது. என்ன பண்ண முடியாது, அப்டேஷன், மாடிஃபிகேஷன் எதுவுமே அலோவ் கிடையாது. எதுவுமே நமக்கு இதை வந்து நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா பிகாஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள். சேஞ்ச் பண்ணணும். இஃப் யூ த பைத்தான் ஆல்சோ சப்போர்ட் எனி மாடிஃபிகேஷன் இன் இட் ஸ்ட்ரிங்ஸ். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் ரீப்ளேஸ் ஆஃப். பேஜ் நம்பர் 117 அந்த மிடில் ஆஃப் த பேசேஜில் இருக்குது பாரு, ரீப்ளேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன். திஸ் இஸ் யூஸ் டு சேஞ்ச் ஆல் அக்கரன்சஸ் ஆஃப் அ பர்டிகுலர் கேரக்டர் இன் அ ஸ்ட்ரிங். இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ரீப்ளேஸ் ஆஃப்க்கு அதனோட சின்டாக்ஸ் பாரு, ரீப்ளேஸ் ஆஃப் வித்தின் கொட்டேஷன் கேரக்டர் 1, கேரக்டர் 2. ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த சின்டாக்ஸ்லாம் கரெக்டாக படிச்சிடணும். ரீப்ளேஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ரீப்ளேசஸ் all occurrence of character 1 with character 2. character 1ல நீ என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்னு கொடுக்குறியோ அது எல்லாத்தையும் character 2 with character 2 நீ character 2 மாற்றணும்னு நினைக்கிறதெல்லாம் character 1ல ரிஃப்ளெக்ட் ஆகிடும். பாரு எக்ஸாம்பிளுக்கு STR1 how are you, ஓகே. print STR1 அப்படியே how are you print ஆகுது. now the 4th லைனில் தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணுறோம். என்னன்னு பாரு, print STR1 dot replace of O, E, O, O the character 1 and E the character 2. Instead of O நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், ஈயை. அப்போ ஓ எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் என்ன சேஞ்ச் ஆயிரும், ஈ சேஞ்ச் ஆயிரும். STR1 dot replace of character 1 the character to be replaced and character 2 the character that is to be replaced in the place of the replaced text. பாரு, ஓக்கு பதிலாக இ. அப்போ HEW ARE Y ஓ இருக்க வேண்டிய இடத்துல இ இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can change. and also we can remove the entire string using del command. பேஜ் நம்பர் 118 எடுத்துக்கோ. delete அந்த கமாண்டையும் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாமா, we can delete a particular character in a string and also delete the
டோட்டல் ஸ்ட்ரிங். எக்ஸாம்பிள் 4 பாரு. ஹவ் அபவுட் யூ ஸ்ட்ரிங் அவுட்புட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட்டு யூஸிங் அ பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன்று அவுட்புட் பண்ணியாச்சு. இப்போ நவ் வி டிஎல் டெலிட் த ஸ்ட்ரிங் 1. ஸ்ட்ரிங் 1லேருந்து ஹவ் அபவுட் யூவை டெலீட் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் வி ட்ரை டு பிரிண்ட் த ஸ்ட்ரிங் 1. ஸ்ட்ரிங் 1 பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போது str1ல எதுவுமே இல்லை, நத்திங் இஸ் தேர் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி டெலீட்டட். எதுவுமே இல்லை, ஸோ எரர் வரும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம் புக்கை எடுத்து வச்சு உட்காந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இஸ் ஓகே. தென் அகைன் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர்ஸ். ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர்ஸ். இங்கே ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர்ஸ் நம்ம எத்தனை படிக்க போகிறோம்னா there are 5 operators. First one is concatenation. String operators has 5 operators. That is, first one is concatenation. Concatenation is joining of 2 or more strings. That is called as concatenation. The simple operator plus operator யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், concatenate ஜாயின் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வெல்கம் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்து ப்ளஸ் பைத்தான் அடுத்த அப்லோட் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்ட்ரிங், வெல்கம் அஸ் ஸ்ட்ரிங் அண்ட் பைத்தான் அனதர் ஸ்ட்ரிங், ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். ப்ளஸ் ஆப்ரேட்டர் வெல்கம் பைத்தான் விதவுட் எனி கேப் அப்படியே பிரிண்ட் ஆயிரும். அடுத்தது பாரு, ப்ளஸ் ஈக்குவல் டு என்னுடைய மீனிங் என்னென்னா அப்பெண்ட் ஆப்ரேட்டர். அப்பெண்ட் ஆப்ரேட்டர் ஆடிங். இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு சிம்பிள் நம்ம ஆல்ரெடி எங்கே அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் படிச்சிருக்கிறோம். அதை இங்கே ஸ்ட்ரிங்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சி, ஆடிங் மோர் ஸ்ட்ரிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்ஸ். ஆடிங் மோர் ஸ்ட்ரிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் இஸ் நோன் அஸ் அப்பெண்ட். ஏற்கனவே இருக்கிறதோட இன்னொரு புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரிங் என்னது, str1 is equal to welcome to. புதுசாக என்ன ஆட் பண்ண போகிறோம்னா learn python. அப்போ str1 ப்ளஸ் ஈக்குவல் டு லேர்ன் பைத்தான். அப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு உடைய மீனிங் என்னது, ப்ளஸ் ஈக்குவல் டு மீன்ஸ் str1 ஈக்குவல் டு str1 ப்ளஸ் லேர்ன் பைத்தான். அப்போ str1ல என்ன இருக்குது, வெல்கம் டு இருக்குது. இப்போ அதோட சேர்த்து வெல்கம் டு பைத்தான், லேர்ன் பைத்தான் பிரிண்ட் ஆயிடுது. ஓகே. ரிப்பீட்டிங் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் that is used to display a string in multiple number of times. எத்தனை தடவை வேணுமோ அது. இப்போ str1ல வெல்கம் இருக்குது, str1 into 4 அப்படின்னு கொடுத்தோன்னு சொன்னால் 4 times the welcome will be printed. அடுத்து ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆப்ரேட்டர். ஸ்லைசிங்னா என்னது, கட் பண்ணுறது. இங்கே நம்ம அந்த வேர்டு சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறோம் பாரு, சப்ஸ்ட்ரிங் ஃப்ரம் அ மெயின் ஸ்ட்ரிங். சப்செட்லாம் படிச்சிருப்பீங்க தானே செட்ஸில். Substring from a main string. A substring can be taken from the original string. A substring can be taken from the original string by using slicing operator. இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டர் ஒரு நோன் ஆப்ரேட்டர் தான். இந்த பைத்தான் லாங்குவேஜ் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் நோன் ஆப்ரேட்டர்ஸை வேறு ஓவர்லோட் பண்ணி அடுத்தடுத்த வேலையை செய்ய வைக்கிறாங்க. என்னது பாரு, ப்ராக்கெட்ஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்கு. தட் இஸ் ஸ்லைசிங் ஆப்ரேட்டர். இந்த ஸ்லைசிங் ஆப்ரேட்டருடைய சின்டாக்ஸ் என்னென்னா, ஸ்ட்ரிங் டு பி ஸ்லைஸ்டு str ப்ராக்கெட்டுக்குள்ளே ஃப்ரம் டு, தட் இஸ் ஸ்டார்ட் கோலன் எண்டு. ஸ்டார்ட் இப்போ பார்க்கலாம். ஸ்டார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் த இண்டெக்ஸ் and end is the last index value of the character. Python takes the end value last. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிடணும், இண்டெக்ஸ் வேல்யூ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் 0 to, அப்போது 0லேருந்துங்கிறப்போ n-1 கேரக்டர்ஸ் தான். சி, அப்போது பைத்தான் ஸ்டார்ட் வேல்யூ 0ல் தொடங்குதுன்னா எண்ட் வேல்யூ -1ல் தான், n-1ல் தான் இருக்கும். இப்போ ஸ்ட்ரிங் ஹேஸ் 5 கேரக்டர்ஸ் 0லேருந்து 4 வரைக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிடணும். ஓகேயா? இப்போ எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கிடுவோம். ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதில் திருக்குறள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 119 திருக்குறளில் இப்போ என்ன சொல்லியிருக்கு, என்ன ஸ்லைஸ் பண்ணணும், str1ல் உள்ள 0th பொசிஷனில் என்ன இருக்குது, டி இருக்குது. தென் அகெயின் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாரு, 0 to 4 இண்டெக்ஸ் பண்ணணும், அதை ஸ்லைஸ் பண்ணணும். அப்போ 0 to 4 இண்டெக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 4ங்கிறப்ப n-1 அது ஞாபகம் வச்சுக்கிடணும். அப்போது
4th கேரக்டர் வரைக்கும் அப்படிங்கிறப்ப 5th கேரக்டர் வரைக்கும் நம்ம எடுக்கணும் வெளியில். ஸோ str1 0 த ஃபஸ்ட் இண்டெக்ஸ், த பிகினிங் வந்து 0, எண்ட் வேல்யூ என்னது 5. அப்போ தான் உனக்கு அவுட்புட் என்ன வரும், THIRU. அடுத்தது நெக்ஸ்ட்டு. இப்போ இந்த கோலன் 0னா இனிஷியலி தட் இஸ் த இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அது வந்து நம்ம கொடுக்காம இருந்தாலும் 0ல் தான் தொடங்கும். அப்போ இப்படியும் பண்ணலாம். கோலன் 5 அப்படின்னு கொடுத்தாலும் உனக்கு ஆன்சர் என்ன தான் வரும், திரு தான் ஆன்சர் வரும். அடுத்தது நெக்ஸ்ட் பாரு, 4th எக்ஸாம்பிள் இன் யோர் புக் 119ல் பின்னாடி அந்த நம்பருக்கு பின்னாடி கோலன் கொடுத்துருக்காங்க, 6 கோலன். அப்போ மீனிங் என்னது, 6 கோலன் அப்படிங்கிறப்போ அதாவது ஃப்ரம் த லாஸ்ட் ஸ்லைஸ் அ ஸ்ட்ரிங் யூஸிங் 0 to 4 பட் வித்தவுட் ஸ்பெசிஃபிங் த எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்காம 6லிருந்து 6வது இண்டெக்ஸ்லேருந்து கடைசி வரைக்கும். அப்போ 6லேருந்து கடைசி வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். அந்த திருக்குறளை நீ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு T வந்து 0 H1 அப்படி போட்டு பார்த்துட்டேன்னு சொன்னாலே யூ கேன் ஃபீல் த ஒர்க்கு ஈஸியாக உனக்கு தெரிஞ்சிடும். அது ஞாபகம் வச்சுக்கிடலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாரு, அனதர் திங், அது ஒரு ஸ்ட்ரைடு. when slicing string, ஸ்ட்ரைட்னா மூவ் ஃபார்வேர்டு. ஸ்ட்ரைட்னா என்னது, மூவ் ஃபார்வேர்டு. அதை பாரு, when the slicing operation we can specify the third argument. இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸ்லைசிங் ஆப்ரேஷன் ஒன்லி 2 ஆப்பரண்ட்ஸ் தான் பார்த்தோம். ஒன்று ஸ்டார்ட் அண்ட் எண்டு. தே ஆர் டீலிமிட்டர் வித் அ கோலன் தான் டீலிமிட்டர் அங்கே இருந்துச்சு. இப்போ தேர்டு ஒரு ஆப்ரேட்டர் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் கால்டு ஸ்ட்ரைடு, 3வது ஆப்ரேட்டர். அந்த 3வது ஆப்ரேட்டருடைய ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்பர் ஆஃப் ஹவு மெனி கேரக்டர்ஸ், அந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு மூவ் ஃபார்வேர்டு, எத்தனை கேரக்டர்ஸ் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் retrieve from the string. Default value of the stride is 1. ஒன்லேருந்து. இதில் எக்ஸாம்பிள் பாரு, வெல்கம் டு லேர்ன் பைத்தான். இப்போது என்ன ஸ்ட்ரைட் பண்ண சொல்லியிருக்குது, str1 10 to 16. வெல்கம் டு லேர்ன் பைத்தானை அப்படியே ஒரு பாக்ஸில் நல்லா குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு W0 E1 L2 இப்படி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஈஸியாக இருக்கும். 10லேருந்து 15 வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா லேர்ன், நீ பார்த்தா கண்டுபிடிச்சிருவேன். அடுத்து லாஸ்ட் பாரு, அடுத்த ஒன் 10 to 16 4. அப்போ 10வதுலேருந்து 16க்குள்ள 4th கேரக்டர் என்ன இருக்குது, 10லேருந்து 16 என்ன அப்படி இருக்குதுன்னு சொன்னால் லேர்ன் இருக்குது. லேர்னில் 4வது கேரக்டர் என்னது, ஆர். புரியுதா? 10 16க்குள்ள லேர்ன், 10 to 16 வந்து லேர்ன், அதில் 4th கேரக்டர் என்ன, ஆர். ஓகே, அடுத்து பாரு 10 16 அந்த தேர்டு மூவ் ஃபார்வேர்டு, அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கிடணும் 2. இப்போ என்ன அப்படின்னா 10லேருந்து 16க்குள்ளே LEARN 5 கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த 5ல் செகண்ட் கேரக்டர் என்னது, இ. அடுத்தாப்பில் அதுலேருந்து செகண்ட் கேரக்டர் என்னது, ஆர். புரியுதா? மூவ் ஃபார்வேர்டு, அதாவது ஒவ்வொரு 2 ஃபார்வேர்ட் ஆகும். முதல்ல வெறுமனே 4ங்கிறப்போ ஆர் மட்டும்தான் இருந்தது, அதனால் அடுத்து 4வது ஃபார்வேர்ட் பண்ண முடியலை. பட் ஹியர் 2 இ ஃபஸ்ட்டு பொசிஷனில் முதல் 2வதுல இருக்குது. அதுக்கப்புறம் அதிலிருந்து செகண்டு ஆர், இப்படி மூவ் ஃபார்வேர்ட். அதுக்கப்புறம் இல்லை, என்னுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஸ்ட்ரைட் ஆகலை. ஓகேயா? அதுக்கு அடுத்தே பாரு, str1 கோலன் 3 ஸ்ட்ரைட் ஆகணும். 3 ஸ்ட்ரைட் ஆகணும். டிஃபால்ட் வேல்யூ கண்டிப்பாக W, அதாவது 1 தான். அப்போ ஃபஸ்ட்டு அவுட்புட் W இருக்கும் கண்டிப்பாக. ஸ்ட்ரைடில் டிஃபால்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கும். அப்போது டபிள்யூலேருந்து 3வது கேரக்டர் சி, அகெயின் சியிலேருந்து 3வது கேரக்டர் இ, அடுத்த இலேருந்து அடுத்த நெக்ஸ்ட்டு 3வது கேரக்டர் ஓ, நெக்ஸ்ட் ஓலேருந்து 3வது கேரக்டர் இ. இன் திஸ் மேனர் இட் கோஸ் ஆன் டில் ஓ வரைக்கும் போகுது. இது அமைதியாக உட்காந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஈஸியாக புரிஞ்சுக்கிடும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு பாரு, ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேஷன். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர்ஸ்
இது என்ன அப்படின்னா இதுவும் நான் லாஸ்ட் இயர் நம்ம படிச்சிருப்போம். printf அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் படித்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பர்சன்ட் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணி படிச்சிருப்போம். பர்சன்ட் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங். இப்போ இன்டீஜர்னா டி கொடுப்போம், இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா பர்சன்ட் எஃப் கொடுப்போம், ஸ்ட்ரிங்னா பர்சன்ட் எஸ். இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேஷன். இந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ்க்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க பாரு. கேரக்டர் சி, பர்சன்ட் டி, சைன்டு டெசிமல் இன்டீஜர் ஸ்ட்ரிங் எஸ், அண்ட் அன்சைன்ட் டெசிமல் இன்டீஜருக்கு யூ, ஆக்டல் இன்டீஜர் ஓ. இன் திஸ் மேனர். இதை நல்லா இந்த ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸை பார்த்துக்கோ, இனிமேல் மேலே பார்க்கலாம். த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் ஆப்ரேட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். The formatting operator percent is used to construct string, replacing part of the string with the data stored in variable. Replacing part of the string with the data stored in the variable. Syntax பாரு, quotationல string to be displayed with person value 1 and person value 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு, கொட்டேஷனில் முடிச்சாச்சு. இப்போ இந்த பர்சன் வேல்யூ 1 பர்சன்ட்டுங்கிற அந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் வேல்யூ, பர்சன்ட் அடுத்த ஃபார்மேட்டில் செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அந்த இது க்ளோஸ் டபுள் கோட்ஸில் முடிச்சாச்சு. இனிமேல் பர்சன்ட் சின்டாக்ஸ் அப்படி படிச்சிடணும். பர்சன்ட் வேல்யூ என்க்ளோஸ் இன் parenthesis வேல்யூ 1, வேல்யூ 2. எக்ஸாம்பிள் பாரு. நேம் 1 ராஜராஜன், மார்க் 98. இப்போ ராஜராஜன் வந்து ஸ்ட்ரிங் கேரக்டர், அப்போ பர்சன்ட் எஸ் யூஸ் பண்ணணும். மார்க் வந்து 98 வந்து இட் இஸ் அ டேட்டா, இட் இஸ் அ இன்டீஜர் கேரக்டர், ஸோ பர்சன்ட் டி. அப்போ நேம் பக்கம் என்ன பிரிண்ட் ஆகணும்? நேம் கோலன் ராஜராஜன். அப்போ ராஜராஜன் பர்சன்ட் எஸ் அந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகணும். அண்ட் மார்க்ஸ் பர்சன்ட் டி இந்த ஃபார்மேட் மார்க்ஸ் பிரிண்ட் ஆகணும். ப்ராக்கெட்டில் என்ன? நேம் மார்க். நேமில் ராஜராஜன் இஸ் த and mark is 98. It is replaced the percent s and percent d. So I think we have completed page till page number 121 from page number 114. The 8th chapterல first part முடிச்சிருக்கிறேன். இனிமே next second part அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் go through பண்ணுங்கள். It will quite useful for you, ஈஸியாக இருக்கும்.